9 மணிக்கே வந்துட்டீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் எப்போ வந்து தெரியுமா? நேற்று 10 மணிக்கு வந்தேன் இங்க உங்களை பார்ப்பதற்காக. நேற்று இரவு 10 மணிக்கே இந்த நகரத்திற்கு வந்து காலையிலேருந்து உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட இங்க வந்தேன். இங்க வந்தவனே உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. இதே அளவு கூட்டம் வெளியிலயும் இருக்கு. அவங்க மகளிர்லாம் இன்னும் உள்ள வரக்கூட முடியல. பாவம் உங்களுக்குள்ள இருக்க இல்லாம இருந்தாலும் மலர்ந்த முகத்தோடு நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. சிங்கப்பெண்ணே எழுந்து வா, சிங்க பெண்களே எழுந்து வான்னு சொன்ன உடனே இவ்வளவு பேரும் சந்தோஷமா காலையிலேயே வந்துட்டீங்க. குழந்தைங்க எல்லாம் கூட நான் பாக்குறேன். சின்ன குழந்தைங்களை கூட தூக்கிட்டு வந்திருக்கீங்க. அதுவும் பெண் சிங்கங்கள். காலேஜ் லீவாமா எல்லாருக்கும்? காலேஜ் லீவா? கிறிஸ்துமஸ் கழிச்சு காலேஜ் லீவ் விட்டுருக்கவே எல்லாரும் சந்தோஷமா வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் சிங்கப்பெண்ணை எழுந்து வா என்ற முழக்கத்தோடு இந்த ஆற்காடு நகரில் ரொம்ப பிரமாதமாக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. கலை நிகழ்ச்சியெல்லாம் பாத்தீங்களா? பிடிச்சிருந்ததா? பாப்கார்ன்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் உங்களுக்காக தான். ஏன்னா நீங்க எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும். இதே உற்சாகம், இதே சந்தோஷம் எல்லா நாளும் உங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிப்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அதை ஏற்பாடு செய்த இந்த பகுதி, ஆற்காடு பகுதி மாநில, மாவட்ட, ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள், மகளிர் பொறுப்பாளர்கள், உங்களுடைய அன்பு அண்ணன்க, உங்களுடைய அன்பு சகோதரிகளே இங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வெளியூர்ல இருந்து கூட வந்து இந்த பகுதியில உங்களை எல்லாம் பார்த்து இந்த விஷயத்தை இன்னைக்கு மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நீங்க எல்லாம் வாங்கன்னு உங்களுக்கு சொல்லி அவங்க கூப்பிட்டோன்னே நீங்களும் வந்தீங்க பாருங்க. உங்களாலதான் இந்த நிகழ்ச்சி வெற்றி. உங்களுக்கு எல்லாம் என் மனமார்ந்த நன்றிகள். ஆற்காடு, இந்த ராணிப்பேட்டை அப்படின்னாலே முதல்ல எது மிகப்பெரிய சிறப்பு? நம்ம ஊருக்கு எது சிறப்பு? பாலாறு. ஆறு தானமா? தாமிரபரணி. தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஆறுகள் இருக்கிறது. தாமிரபரணி, வைகை, அப்புறம் வந்து காவிரி ஆறு, அந்த மாதிரி நிறைய ஆறுகள் இருக்குது. ஆனா பாலாறு நம்ம ஊர்ல ஓடுது. கிட்டத்தட்ட 220 கிலோமீட்டர் ஓடுது. அந்த பாலாறு தான் இந்த ஊருக்கு சிறப்பு. பாலாறு இந்த ஊருடைய சிறப்பு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா இப்ப ஆறு ஓடுதா? பாலா இருக்குதா? பால இல்ல. ஆறு பாதி சமயம் 3 வருஷம் அந்த ஆறுல தண்ணியே இல்ல. எனக்கு மழை பெய்யும் போது நிறைய பேப்பர்ல, சோசியல் மீடியால எல்லாம் நான் பார்ப்பேன். மழை பெய்ந்து அந்த ஆறுல வெள்ளமா ஓடும் பொழுது எல்லாரும் அந்த பாலத்து மேல நின்னு போட்டோ, செல்ஃபி எல்லாம் எடுப்பாங்க. பைக்ல வரவங்க நிறுத்தி அந்த ஆறு அப்படியே ஓடுறத பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு எடுப்பாங்க. சென்னையில கூட அப்படிதான் அடையாறு, கூவம் எல்லாத்துலயும் பார்த்து எடுப்பாங்க. அதே மாதிரி பாலாறுல நின்னு அந்த பாலத்து மேல நின்னு அவங்க எல்லாம் போட்டோ எடுத்து போடுவாங்க. ஆனா அந்த மழையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தண்ணி இருக்கா? தண்ணி இருக்காமா? தண்ணி கிடையாது. இப்ப போய் பாக்குற அதே பாலத்து மேல வர எங்கேயோ சும்மா ஏதோ வீட்டுல நம்ம டேங்க் திறந்து விட்டா தண்ணி போவோமே, அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குது. தண்ணியே கிடையாது. இப்ப நம்ம எல்லாருமே குடும்ப தலைவி தானே. எல்லாரும் நம்ம ஒரு வீட்டுல இருக்கிறோம். ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைங்க, ஒரு பெரியவங்க 2 பேர் இருப்போம். நாளைக்கு தண்ணி வரலன்னா என்ன பண்ணுவோம்? முதல்ல குடம், அப்புறம் குண்டா, அண்டா எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் யாராவது தண்ணி டேங்க் வந்தாலோ இல்ல எங்கன்னா தண்ணி கிடைச்சாலோ 2 நாளைக்கு வேண்டிய தண்ணிய சேமிச்சு வச்சுக்கிறோமா இல்லையா? எல்லாம் வீடு முழுக்க குடமா பாத்திரத்துல தண்ணி சேமிச்சு வச்சுக்குவோம். எதுக்கு? சமைக்கணும், குடிக்கணும், குளிக்கணும், எல்லாத்துக்கும் தண்ணி வேணும். ஒரு வீடுனாலே அதை நம்ம செய்யறோம். அப்புறம் வந்து திடீர்னு நகராட்சியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நாளைக்கெல்லாம் இந்த பகுதியில மின் வெட்டு, கரண்டே கிடையாது. அப்ப முதல்ல என்னமா பண்ணுவோம்? நம்ம கரண்ட்ல டேங்க்ல தானே தண்ணி ஏற்றி வச்சுக்குவோம். பண்ணுவோமா இல்லையா? முதல்ல என்ன பண்ணுவோம்? டேங்க் மோட்டரை போடுவோம். அந்த மொட்டை மாடியில இருக்கக்கூடிய நீர்த்தேக்க தொட்டியில டேங்க்ல முழுக்க தண்ணி ஏற்றி வச்சுக்குவோம். ஏன்னா 2 நாள் கரண்ட் வரலன்னா குழாவை திறந்தா தண்ணி வராது.
இதான் நம்ம பண்ணுவோம். ஒரு வீடுனாலே தண்ணிய எப்படி சேமிச்சு வைக்கணும்னு நமக்கே தெரியுது. ஆனா இவ்வளவு பெரிய அரசாங்கம் நடத்துறாங்க, தண்ணிய சேமிச்சே வைக்கவே இல்லை. தண்ணிய சேமிச்சு வைக்கவே இல்லை. என்ன பண்ணிட்டாங்க? இதே பாலாறு எங்கெல்லாம் ஓடுது தெரியுமா? ஆந்திரா கர்நாடகால. ஆந்திரா கர்நாடகால 22 கிலோமீட்டர் தான். நம்ம ஊர்ல 220 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட அத மாதிரி 10 மடங்கு அதிகமாக ஓடுது. அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஆந்திரால 22 கிலோமீட்டருக்கு 22 தடுப்பணை, சின்ன சின்னதா அணை கட்டி தண்ணிய வரவிடாம பண்ணிட்டாங்க. நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். எதுவுமே பண்ணல. கிட்டத்தட்ட கர்நாடகாலையும் பண்ணிட்டாங்க. 33 தடுப்பணை இருக்கு. அந்த தண்ணி நமக்கு வரக்கூடாதுன்னு. நம்ம ஊர்ல ஒரே ஒரு தடுப்பணை, அதை எப்பயோ கட்டினது, வெள்ளக்காரன் கட்டினதுதான், யாருமே இப்ப கட்டல. ஆனா அதற்காக போராட்டம் தடுப்பணை கட்டக்கூடாது அந்த பகுதியிலன்னு போராட்டம் பண்ணி, இதற்காக தோல் தொழிற்சாலைக்கு எதிராக போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போன, சுற்றுச்சூழலுக்காக போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனவங்க இந்த மாவட்டத்துல தான் இருக்கிறாங்க. எங்க எல்லாரும் கை தூக்கும் பார்க்கலாம். எல்லாரும் இவங்கதான். உங்களுக்காக, உங்களுக்கு தண்ணி வேணும், தங்கு தடை இல்லாம தண்ணி வேணும். எல்லா கர்நாடகா மத்த ஊர்ல அத அணை கட்டி சேமிச்சு வச்சுக்கிறாங்க. நம்மளால சேமிச்சு வைக்க முடியல. இப்ப போராட்டம் பண்ணி தான் ஒரு 3-4 தடுப்பணைகள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். தடுப்பணைகள் கட்டினா என்ன ஆகும்னா தண்ணி நிக்கும், இல்லன்னா எல்லாம் கடலுக்கு தானே போயிடும். நீங்க அணை கட்டினா நீங்க எப்படி வாட்டர் டேங்க்ல சேர்த்து வைக்கிறீங்க, எப்படி குடத்துல சேர்த்து வைக்கிறீங்க, எப்படி வீட்டுல இருக்கிற அண்டா குண்டால தண்ணி சேர்த்து வைக்கிறீங்க, அந்த மாதிரி ஆறுல தடுப்பணை கட்டினால்தான் தண்ணீரை சேமிக்க முடியும். தண்ணீரை சேமிச்சாதான் நமக்கு வருடம் முழுக்க தண்ணி கிடைக்கும். இல்லனா தண்ணி கிடைக்காது. நம்மளது விவசாய மாவட்டம் தானேமா, விவசாயம் தானே பண்றோம், எல்லாரும் விவசாயிகள். ஆனா விவசாயத்துக்கு முக்கியமான தேவை தண்ணீர். அதை இங்க யாருமே சேமிச்சு வைக்கல. தடுப்பணையெல்லாம் கட்டவே இல்லை. கட்டாததுனால தண்ணி வீணா போய் கிட்டத்தட்ட 3 வருஷம் தண்ணியே இல்லாம இருக்கும். பாலாறு ஏதாவது ஒரு வருஷம் தண்ணி வரும், திருப்பி 3 வருஷம் காஞ்சி போய் கிடக்கும். இதுவா இப்பேற்பட்ட நதி? அதுக்கு என்ன பேர் பாருங்க, பாலாறு. அப்பேற்பட்ட ஒரு ஜீவ நதி, அதையே நம்ம இன்னைக்கு சேர்த்து வைக்க முடியாம இருக்கிறோம். அடுத்ததா உங்க ஊர்ல ஒரு பெரிய மலை இருக்காமேமா, அந்த மலை பேர் சொல்லுங்க. உங்க ஊர்ல ஒரு பெரிய மலை, என்ன மலை? என்ன மலை? பஞ்ச பாண்டவர் மலை. ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். வச்சிருக்காங்களா? விட்டு வச்சிருக்காங்களா? வெட்டி எடுத்துட்டாங்களா? வெட்டி எடுத்துட்டாங்களா? வெட்டி மலையெல்லாம் எடுத்தாச்சு. அந்த பகுதி போனாலே மலையெல்லாம் எடுத்துட்ட அப்புறம் என்ன தூசா இருக்குது, கருப்பா தூசு மாசு அதானே இருக்குது. அந்த இடத்துக்கு போனாலே ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா மலையை வெட்டி அதெல்லாம் போயின்னே இருக்குது, ஒன்றும் கிடையாது. நான் சொல்ல வந்தது இன்னொரு மலை, கிட்டத்தட்ட 4 ஹெக்டேர், 10-12 ஏக்கர். அதுக்கப்புறம் வந்து ஹைட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்டர் ஹைட், ஒரு 20 அடிக்கு இருக்குது. என்ன மலை? கெமிக்கல் மலை. தெரியுமா? அது கெமிக்கல் மலை எங்க இருக்கு? நம்ம ஊர்ல தான் இருக்குது. எங்க? கிட்டத்தட்ட 1975 ஏதோ தொடங்கி இருக்கிறாங்க. அது வந்து தமிழ்நாடு குரோமியம் கெமிக்கல் லிமிடெட்னு ஒரு கம்பெனியை தொடங்கி 15 வருஷம் நடத்தி, அதனால இந்த மாவட்டத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பை பார்த்து அவங்களே இந்த கெமிக்கல் கம்பெனியை மூடிட்டாங்க. ஆனா அந்த கம்பெனில இருந்து வந்த கழிவு, குரோமியம் கழிவு எங்க இருக்கு? மலையாக இன்னும் நம்மிடையே இருக்குது. 35 வருஷமா அந்த மலை, அந்த கெமிக்கல் மலை, நச்சு மலை, கழிவு மலை இந்த மாவட்டத்திலேயே இருக்கு. அதுல இருந்து ஒரு திரும்பை எடுத்து அதை காலி பண்றதுக்கு யாருமே எதுவுமே செய்யல. இந்த பக்கத்துல பெட்டிஷன் போட்டு பார்த்துட்டாங்க, போராட்டம் பண்ணி பார்த்துட்டாங்க. இந்த குரோமியம்காக போன 10 நாளுக்கு முன்னாடி கூட மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன் போய் போராட்டம் பண்ணாரு. நீங்க என்ன எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேள்வி. இந்த போராட்டத்துக்காக கலெக்டரை பார்த்து கொடுத்தாச்சு, மனு கொடுத்தாச்சு, விழிப்புணர்வு பேரணிகள் பண்ணியாச்சு, போராட்டம் பண்ணியாச்சு. ஆனா அந்த நச்சு மலை அப்படியே இருக்கு. அதை ஒரு துரும்ப கூட கிள்ளி எடுத்து போடவே இல்லை. இப்ப ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். காலையில எல்லாரும் நம்ம ஒரு சாம்பார் எல்லாம் செய்வோம் தானே, செய்வோமா? எவ்வளவு உப்பு போடுவோம்? அவ்வளவு போடுவோமா? ஒரு 4 பேர்னா அது ஒரு ஸ்பூன், அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. அதே சாம்பார்ல ஒரு கரண்டி உப்பு போட்டு சமைச்சா சாப்பிட முடியுமா? ஒரு கரண்டி உப்பு. அதே உப்பு கரிக்கிற சாம்பார தினம் சாப்பிடணும் அப்படின்னா என்ன ஆகும்? சாப்பிட முடியாது, வாந்தி வரும்.
உடம்புக்கு உப்பு அதிகமாக சாப்பிட சாப்பிட ரத்த கொதிப்பு, பிபி. அப்புறம் அந்த உப்பு உடம்புல இருந்து வெளியில போனோம் இல்லையா, வெளியில போனோம்னா நம்ம கிட்னின்னு சொல்லுவாங்க, அதாவது சிறுநீரகம் நல்லா வேலை செஞ்சு அந்த உப்பு தண்ணியெல்லாம் வெளில கொண்டு வரணும். அப்ப அதிகமாக வேலை செய்ய செய்ய சிறுநீரக பாதிப்பு. அப்ப பார்த்து நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, சிறுநீரக பாதிப்பு அடைஞ்சு டயாலிசிஸ் எல்லாம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அந்த சிறுநீரகம் அதிகமா வேலை செய்து அது செயலிழந்து போயிடும் நிறைய பேருக்கு. அப்ப உப்பு கரிக்கிற சாம்பார தினம் சாப்பிட்டா இதான் வரும். அதே போல சர்க்கரை, ஒரு டம்ளர் காபியில ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம், ஒரு டீல ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடலாம். ஒரு கரண்டி சர்க்கரையை போட்டு குடிச்சா அது குடிக்க முடியுமா அந்த காபி டீய? அப்புறம் என்ன வரும், சர்க்கரை வியாதி வரும், கண்ணு கெட்டு போகும், சிறுநீரக பாதிப்பு, இருதயம் எல்லாம் வரும். உப்பு சர்க்கரையோ விஷமாமா? உப்பு நல்லது தானே, சர்க்கரை நம்ம எல்லாரும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறோம் தானே, அது விஷம் கிடையாது, அது உணவு. அதுவே அதிகமா சாப்பிட்டா விஷம் அதானே. ஒரு உப்பே ஒரு நாளைக்கு ஒரு கரண்டி உப்பு ஒரு 10 வருஷமா சாப்பிட்டா விஷம், சர்க்கரை ஒரு கரண்டி அத 10 வருஷமா சாப்பிட்டா அது விஷமா மாறும். ஆனா நம்ம என்ன சாப்பிட்டுட்டு இருக்கோம், எதை சுவாசிச்சுட்டு இருக்கோம், இந்த குரோமியம் கழிவுகளை தினம் சாப்பிடுறோம், தினம் குடிக்கிறது. அந்த தினம் அந்த குரோமியம் கழிவு பாய்சன், அந்த நச்சு கழிவை தினம் இவ்வளோ அதாவது நம்ம காத்துல கலந்துருச்சு. எவ்வளவு இருக்கணுமோ அதோட அதிகமாக காத்துல கலந்துருச்சு. நம்ம எவ்வளவு தண்ணியில இருக்கணுமோ இவ்வளவுதான் தண்ணி இருக்கணுமா, 0.05 இப்ப இருக்கிறது கிட்டத்தட்ட 200 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அதையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த தண்ணியில கலந்துருச்சு குரோமியம், காத்துல குரோமியம் கலந்துருச்சு, நிலத்துல கலந்துருச்சு. நிலத்துல கலந்துட்டதுனால என்ன ஆகுது, நிலம் பாழ்பட்டு போயிடுச்சு, மலட்டு தன்மை. 700 ஏக்கர் இந்த பகுதியில நிலத்துல விவசாயமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமை தான் இருக்கு. அதனாலதான் கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிடுச்சு, இந்த குரோமியம் மலையை ஒரு வருஷத்துல காலி பண்ணுங்க, எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. பசுமை தீர்ப்பாயமும் சொல்லிடுச்சு 15 கோடி 500 கோடி ஒதுக்குங்க, தற்காலிக தீர்வு எல்லாம் வேண்டாம், நிரந்தர தீர்வு கொடுத்து இந்த மக்களை காப்பாத்துங்க, இந்த ஆற்காடு ராணிப்பேட்டை மக்களை காப்பாற்றுங்கள், 500 கோடி ஒதுக்கி அந்த குரோமியம் கழிவு மலையை அகற்றுங்கள்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தோம். இதை கண்டுக்கவே இல்லை இந்த அரசாங்கம், அதை கண்டு கொள்ளவே இல்லை, அப்படியே இருக்கு அந்த மலை இன்னும். ஏன்னா இந்த தீர்ப்பை பத்தி யாருக்கும் அக்கறையே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் எல்லாத்துக்கும் தான் தீர்ப்பு கொடுக்கறாங்க, சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்றாங்க, அதுக்கும் கண்டுக்கல. இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுங்கன்றாங்க, அதையும் கண்டுக்கல. எந்த தீர்ப்பையும் மதிக்காம அந்த மலையை அப்படியே வச்சிருக்காங்க. அப்ப நம்மளா வாழறதா இல்ல இருக்கிறதா? இந்த மாவட்டத்தை விட்டு காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல இந்த மாவட்டத்தில் இருக்கவங்க எப்படி வேணாலும் போகட்டும்னு நினைக்கிறாங்களா? இவங்க உப்பாவது சாப்பிடுறாங்க, சர்க்கரையாவது சாப்பிடுறாங்க, இல்ல குரோமியம் கழிவையாவது குடிச்சிட்டு போறாங்க, எப்படியாவது போகட்டும் இந்த மாவட்டம் நினைக்கிறாங்களா? நம்ம கேட்டது என்ன, எங்களுக்கு அந்த குப்பையை, அந்த மாசை, அந்த குரோமியமை அகற்றுங்க. அதற்காக தான் கேஸ் வாங்கிட்டு அத்தனை பேர் அவ்வளவு நாள் போராட்டம் பண்ணி கேஸ் கோர்ட்ல போய் வாதாடி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு இன்னைக்கு இவங்க எல்லாம் நிக்கிறாங்க. இதான் நடந்திருக்குது. இந்த மாவட்டத்தை பெரிய மாவட்டம் வேலூர் மாவட்டமா இருந்தது, அத பெருசா இருந்தத 3ஆ பிரிச்சாங்க. எதுக்கு? சீக்கிரம். இப்ப பெரிய வீடா இருந்தா நிறைய வேலை, சின்ன வீடா இருந்தா நல்லா கவனிச்சிக்கலாம் இல்லையா? ஒரு 4 பேர் இருந்தா கொஞ்சம் வேலை கம்மி. அதனால அது நிர்வாக வசதிக்காக சின்ன மாவட்டமா பிரிச்சாங்களே, ஏதாவது செஞ்சாங்களா? எப்பயோ பிரிச்சது, எதுவுமே செய்யல. அதற்கும் போராட்டம் செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இந்த மாவட்டத்தை நிர்வாக வசதிக்காக சின்னதா பிரிங்க. ஆனா இங்க என்ன, ஒரே ஒரு கலெக்டர் ஆபீஸ் கட்டணதோட சரி. மருத்துவ கல்லூரி கேட்டிருக்கீங்க, கொடுத்தாங்களாமா? இந்த பக்கம் மருத்துவ கல்லூரி ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஒரு மருத்துவ கல்லூரி ஆரம்பிச்சாலும் 150 மாணவர்கள் இதுல போய் சேருவாங்க. இப்ப நீங்க இந்த சின்ன குழந்தைங்களை கேளுங்க, என்ன உங்களுக்கு ஆகணும்னா எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு தான் சொல்லுவாங்க இல்ல? யார போய் கேட்டாலும் உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னமா குழந்தைன்னா, எனக்கு டாக்டர் ஆகணும். அப்ப மருத்துவ கல்லூரிகள் தொடங்குங்களேன். எத்தனையோ மாவட்டத்துல மருத்துவ கல்லூரியே கிடையாது, இந்த மாவட்டத்திலும் கிடையவே கிடையாது. மருத்துவ கல்லூரி தொடங்க வருஷத்துக்கு 150 டாக்டர் உருவாவாங்க. அப்ப எத்தனை பேருக்கு மருத்துவம், தரமான இலவசமான மருத்துவம் கிடைக்கும்? மருத்துவ கல்லூரி கிடையாது, பொறியியல் கல்லூரி கிடையாது, இன்ஜினியரிங் காலேஜ், கலை அறிவியல் கல்லூரி, மகளிருக்கு எதுவுமே கிடையாது. படிக்கிறதுக்கு எங்க போனோம்? வெளியூர் தான் போனோம். வெளியூரும் போய் படிக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். அனுப்புவாங்களா? அதை விட கஷ்டம். ஹாஸ்டல்ல சேர்ப்பாங்களா?
மாட்டாங்க. ஏன்னா பாதுகாப்பு என்பது தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பே கிடையவே கிடையாது. கஞ்சா மாவட்டம் முதல்ல போதை மாவட்டம் எது தெரியுமா? சென்னை போதை தலைநகரமா, 2வது கோயம்புத்தூரா, 3வது நம்ம ராணிப்பேட்டை மாவட்டமா. கஞ்சா அதிகம் புழங்கும் மாவட்டம் ராணிப்பேட்டை சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்களா இருக்காங்க, அந்த ஆம்பளை பசங்களும் கஞ்சா பழக்கத்துக்கும் டாஸ்மாக்குக்கும் அடிமையாயிட்டாங்க, சாராயத்துக்கு அடிமையாயிட்டாங்க. அதை விட அவர்களால பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்பு அதை விட அதிகம். இப்ப எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் சமீபத்துல ஒரு விளையாடிட்டு வர 2 பசங்களை பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்கிறாங்க. அதுவும் சின்ன பசங்களே தான். எதுக்காக? போதையில என்ன பண்றோம்னு தெரியல, சண்டையில பெட்ரோல் ஊற்றி 2 இளைஞர்களை எரித்து கொன்ற சம்பவம் நடந்திருக்குது. இதெல்லாம் என்ன? போதை அதிகமாக இருக்கு. நம்ம கேட்டோமா டாஸ்மாக்? நம்ம கேட்டது காலேஜ். என்ன கொண்டு கொடுத்திருக்காங்க? அதிகமாக சாராய கடைகளை திறந்து விட்டுருக்காங்க. 70,000 கோடி வருஷத்துக்கு குடிக்கிறாங்க நம்ம ஜனங்க, நம்ம மக்கள். 70,000 கோடி யாருக்கு காசு? நம்ம வீட்டுல இருக்க வேண்டிய காசு. அதுல ஒரு 10 லட்சம் இருந்தா பொண்ணுக்கு நல்லா கல்யாணம் பண்ணலாம், நல்ல பொண்ணா நல்லா படிக்க வைக்கலாம், வீட்டு கடனை அடைக்கலாம், எவ்வளோ நல்லது செய்யலாம். ஆனா 70,000 கோடி வெறும் சாராயத்துக்கு மட்டும் இந்த ஒரே ஒரு வருஷம் தமிழ்நாட்டில் நம்மளுடைய ஆண் மக்கள் செலவு பண்றாங்க. அது இல்லாத இது டாஸ்மாக்ல, அது இல்லாத சந்து கடையில, அப்புறம் கணக்குல வராத சாராயம் ஒண்ணு இருக்கு. இதுல எல்லாம் இன்னும் 70,000 கோடி, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு நம்ம மக்கள் குடிச்சே அழியிறாங்க. அட நான் கேக்குறேன், 70,000 கோடி தான் இந்த மக்கள் கொடுக்குது, அதுல ஒரு 500 கோடி கொடுத்த இந்த கெமிக்கல் மலையை அகற்றுங்களேன். 500 கோடி இருந்தா அந்த மலையை அகற்றிடலாமா? அந்த விஷ மலை. ஒரு நன்றி கடன். உங்களெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது அந்த மக்கள் தானே. அந்த மக்களுக்கு விஷத்தையா கொடுப்பீங்க? சாராயமும் கொடுத்து அது ஒரு விஷம், அதற்கு மேல இந்த கெமிக்கல் விஷம், அந்த குரோமியம் மலைய 500 கோடி இருந்தா அந்த குரோமியம் மலைய ஒரே வருஷத்துல தவிடு பொடியாக்கி தூளாக்கி எங்கன்னா குப்பையில கொண்டு போய் கொட்டிடலாம். ஆனா இன்னும் இந்த பகுதியில் வச்சிருக்காங்க. இது கூட பண்ணவே இல்லை. இதுதான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. இது மனசாட்சியே இல்ல. ஆனா உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த பகுதி மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கத்துல இருக்கவங்க என்ன செய்திருக்காங்கன்னு தெரியும். எத்தனையோ கிராமங்கள், ரயிலே பார்க்காத கிராமங்கள் இருந்தது. ரயில்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்களுக்கு கூட ரயில் நிலையம், ரயில் நின்னு போற அளவுக்கு ஏற்பாடு செய்தாங்க. திண்டிவனம், நகரி, புதுவைக்கு மேம்பாலம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை ஜெயிக்க வைக்கவே இல்லை. 2வது வாட்டி அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா இந்த பக்கம் இன்னும் கூட ட்ரெயின் வந்திருக்கும். இன்னி வரைக்கும் கூட அரங்க வேலுஜி அவர் ஒரு இணையமைச்சரா தான் ரயில்வே துறையில இருந்தாரு. அதனால எத்தனையோ சாதனை திட்டங்கள் இங்க இந்த ஆற்காடு வேலூருக்கு கொண்டு வந்தார். ஆனா 2வது முறை அவரை ஜெயிக்க வைக்க முடியாததுனால அந்த சில திட்டங்கள் அப்படியே பாலம் போட்டுட்டு டிராக் போடல. அவர் மட்டும் ஜெயிச்சிருந்தா டிராக்க போட்டிருப்பாங்க. டிராக்க போட்டு இன்னைக்கு அப்படியே சல்லுன்னு இங்க ஏறி உட்காந்து பாஞ்சேரிக்கு போயிருக்கலாம். அது மாதிரிலாம் பண்ணிருக்கலாம். எதுவுமே பண்ணல. அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்க வீட்டுக்கு 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்து கொடுத்தது உங்களுடைய அண்ணன் அன்புமணி. அது தெரியும்ல உங்களுக்கு. இந்த பக்கத்துல லாலாப்பேட்டை, பானாவரம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கு. ஆரம்ப சுகாதார நிலையம் போயிருக்கீங்களாமா? பிஹெச்சி போயிருக்கீங்களா? ஆரம்ப சுகாதார நிலையம்னா சின்னதா இருக்கும். அதுல ஒரு டாக்டர் இருப்பாங்க, ஒரு நர்ஸ் இருப்பாங்க. ஏதாவது உடம்பு சரியில்லை, தலைவலினா மருந்து கொடுப்பாங்க, வயிற்று வலினா மாத்திரை கொடுப்பாங்க. ஆனா இப்ப பானாவரம் லாலாப்பேட்டையில சிசேரியனே நடக்குது. நிறைய குழந்தை பிறப்புகள். இல்லனா ஒரு சிசேரியனுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும்? 1.5 லட்சம் எல்லாம் முடியுமா? ஒரு சாதா டெலிவரி, நார்மல் டெலிவரிக்கே 50,000. ஆனா இங்க உங்களுக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இலவசமா பிரசவம் பார்த்துக்கலாம். உங்களை கூட்டிட்டு போறதுக்கு இலவசமா 108 ஆம்புலன்ஸ். போன் பண்றீங்க, அண்ணா எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு பிரசவ வலி, உயிர் போகுது, என்னை யாராவது கூட்டிட்டு போங்கன்னா முதல்ல எதுக்கு போன் பண்ணுவாங்க? 108 ஆம்புலன்ஸ் பண்ணோன்னே உங்க அண்ணன் உங்க ஊருக்கு, உங்க வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்ததுதான் அந்த 108 ஆம்புலன்ஸ் என்ற வண்டி. உங்க அன்புமணி உங்களுக்காக தான் அதை கொண்டு வந்தாரு. ஐயோ என் தங்கச்சிங்க இருக்கு, கிராமத்துல திடீர்னு வலி வரும், அவங்களுக்கு பாம்பு கடிச்சிடும், குழந்தைங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சுன்னா யார கூப்பிடுவாங்க?
ஆம்பளைங்களா வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, தனியா இருப்பாங்க. அவங்க போன் பண்ணா உடனே அவங்க வீட்டு வாசல்ல வண்டி நிக்கணும்ன்றதுக்காக உங்க அண்ணன் அன்புமணி இந்தியா முழுக்க கொண்டு வந்ததுதான் 108 ஆம்புலன்ஸ். அதே போல இலவசமாக பிரசவம் பார்த்து கொள்ள வேண்டும். அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு இருந்து பிரசவித்த தாய்மார்களா இருக்கட்டும், கூட இருக்கவங்களுக்கு சாப்பாடு, அந்த பிரசவித்த தாய்மார்களுக்கு துணி சரியா இல்லைன்னா புடவை கொடுக்கறதுல இருந்து அந்த திட்டத்துல கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். இதெல்லாம் உங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். ரயில்வே திட்டங்களா இருக்கட்டும், நல்ல நல்ல சுகாதார திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். அதனால தங்கச்சிங்களாங்க, நீங்கெல்லாம் தாய்மார்கள், உங்களையும் நான் கேட்கிறேன். உங்களுடைய அன்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், அன்பு சகோதரர் அன்புமணி அவர்கள் பின்னால் நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்தா இந்த மதுவையும் இந்த புகை போதையும் இந்த சாராயத்தையும் இந்த தமிழ்நாட்டை விட்டு ஒழிச்சு கட்டிடலாம். ஒழிச்சு கட்டணுமா? சாராய கடை வேணுமா? மருத்துவ கல்லூரி வேணுமா? மருத்துவ கல்லூரி வேணும். இவங்க என்ன பண்ணுவாங்க? செங்கலை வைப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க, அதோட மருத்துவ கல்லூரி ஓவர். ஒரு செங்கல்ல மருத்துவ கல்லூரி கட்டிட முடியுமா? எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு மருத்துவ கல்லூரிகளை, எத்தனையோ கல்லூரிகளை எல்லாம் தொடங்கினா எத்தனையோ டாக்டர்ஸ் வருவாங்க. உங்களுக்கு காலேஜ் வேணும், பசங்க பத்திரமா படிக்கணும். இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த பெண்கள் போகும்போது தைரியமா நம்ம அனுப்பணும். நல்லபடியா நம்ம பொண்ணு போவோம், ஸ்கூலுக்கு போவோம், காலேஜுக்கு போவோம், பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். இந்த போதை பழக்கம் இருக்கிறதுனால பயம் தானே, எப்படா வீட்டுக்கு வரும், பத்திரமா வருதா, வழியில பஸ் நின்றுச்சுன்னா எப்படி வரும், எவ்வளவு பயம் இருக்கு. பாதுகாப்புன்றதே கிடையவே கிடையாது. ரொம்ப பயந்து தான் இந்த குழந்தைங்களெல்லாம் அனுப்பணும். அதனால நீங்க எல்லாம் ஒற்றுமையாக மருத்துவர் அன்புமணி அவர்கள் பின்னால் நிற்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உங்களுடைய ஆதரவை என்றைக்கும் நீங்க தர வேண்டும். உங்களுடைய ஹீரோ இங்கதான் நிக்கிறாங்க. உங்களுக்காக போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனவங்க, கேஸ் வாங்கினவங்க, நீதிமன்றத்துக்கு போனவங்களே இந்த மேடையில் நிக்கிறாங்க. அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். அதே போல நிறைய இளம் பெண்கள் வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போவீங்க, ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா இருப்பீங்க. அப்பெல்லாம் நீங்க ஒன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க கையிலயும் பவர், உங்க கையிலயும் உங்களுக்கு பவர் இருக்கு. அது எலெக்ஷன்ல நீங்க காமிக்கிறது அது வேற விஷயம். உங்க கையில இருக்கிற பெண்கள் நினைச்சா பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். 1000 ரூபாய் கொடுத்து உங்களை ஏமாத்தி ஓட்டு வாங்க நினைக்கிறாங்க. அந்த 1000 ரூபாவும் யார் கொடுத்த பணம்? உங்க வீட்டுக்காரங்க டாஸ்மாக்ல சாராய கடையில கொடுத்த பணம் தான். அதே 1000 ரூபாய் உங்க வீட்டுக்கு வந்து உழுது. அது ஒன்றும் பிரயோஜனம் இருக்க போறது இல்ல. இன்னமும் நிறைய கொடுப்பாங்க. ஆனா அதெல்லாம் உங்க பணம் தான். ஏன்னா டாஸ்மாக்ல உங்க வீட்டுக்காரங்க கொண்டு போய் குடிச்சு வச்ச பணம் தான் உங்களுக்கு வரப்போகுது. அதை வச்சு ஏமாற்றி ஓட்டு வாங்கலாம் என்று மனப்பால் குடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க மாற்றி காட்ட வேண்டும். இந்த தேர்தல் மட்டுமல்ல, எல்லா தேர்தலையும். அதே போல உள்ளாட்சி தேர்தல் வரும். நீங்க எல்லாம் ஏன்னா தமிழ்நாட்டில பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி மெம்பர்களாகவும் உள்ளாட்சி உறுப்பினர்களாகவும் மகளிர் தான் ஆறாங்க. 70% மகளிர் கவுன்சிலராவோ, வார்டு மெம்பராவோ, ஒன்றிய கவுன்சிலராகவோ, சேர்மனாலாம் ஆகுறாங்க. நகராட்சி கவுன்சிலர், ஊராட்சி கவுன்சிலர் எல்லாம் ஆளானீங்க. ஒரு 500 ஓட்டு வாங்கினா போதும், ஒரு 300 ஓட்டு வாங்கினா போதும். வார்டு மெம்பர் ஆடா என்ன பண்ணிக்கலாம், உங்க ஊருக்கு எதாவது வேணா நீங்களே செய்துக்கலாம் இல்லையா? அதனால்தான் இந்த மீட்டிங்ல உங்களுக்கு எதுக்கு போடுறது, உங்களுக்கு பவர். பெண்களுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு உங்களுக்கே தெரியல, அதுதான். அதனால உங்க கையில பவர் இருக்கு. அதை வைத்து கொண்டு நீங்க தேர்தலில் நல்ல முடிவு எடுக்க வேண்டும். மதுக்கடையும் சாராய கடையும் போதையும் தமிழ்நாட்டை ஒழிக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி பின்னாலும் மாம்பழ சின்னம் பின்னால் தான் நீங்க இருக்க வேண்டும். அதே போல உங்களுக்காக உங்க அன்புமணியும் என்னைக்கும் இருப்பார், நானும் உங்களுக்காக என்னைக்கும் இருப்பேன். இந்த மாவட்டத்துல பசுமை தாயக நிகழ்ச்சிக்கு அவ்வளோ பண்ணிருக்கோம். எத்தனை பண்ணிருக்கோம் கணக்கே கிடையாது. நான் எத்தனையோ முறை அப்பெல்லாம் எப்படியோ 98, 99 நான் முதல்ல இங்க இந்த மாவட்டத்தில் பசுமை தாய் நிகழ்ச்சி நடத்துறது 98 நினைக்கிறேன். படிப்பகம் திறந்து வச்ச பசுமை தாய் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாவட்டத்துக்கு அடிக்கடி வருவோம். ஏன்னா இந்த மாவட்டத்தை சுற்றுச்சூழல் வாழ தகுந்த மாவட்டமாகவே இதை வைத்துக் கொள்ளவில்லை. இந்த கெமிக்கல் மலை, சாயப்பட்ட கழிவு, இது மாதிரி எத்தனையோ கொடுமைகளை இந்த மாவட்டத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் நீங்கெல்லாம் ஒற்றுமையாக மருத்துவர் அன்புமணி அவர்கள் பின்னாலும் அவருடைய சகோதரர்கள் சகோதரிகளாக எல்லார் பின்னாலும் நீங்க நிக்க வேண்டும். உங்க வீட்டு போனா நானும் உங்களோட தான் நிற்பேன் என்று கூறிக்கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் வந்தீங்க.
ரொம்ப நேரம் பேசிட்டேனா? ஐயோ, போதும் போதும், பசியில இருக்க போறாங்க. ஆமா, அதனால உங்களை எல்லாம் பார்த்து நான் பேசுறதெல்லாம் புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? அப்ப நீங்களாம் என்ன, நான் பேசுன மாதிரி நீங்களும் ஊர்ல போய் பேசணும். பேசுவீங்களா? நீங்கெல்லாம் ஒருத்தரும் இந்த விஷயத்தை ஊர்ல கொண்டு போய் சொல்லணும். சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேருக்கு தெரியல, ரொம்ப வெகுளியா இருக்காங்க மகளிர். அதனாலதான் ஈஸியா ஏமாந்து போயிடுறாங்க. அத காசை கொடுத்து பால்ல அடிச்சு சத்தியம் வாங்குறது, வெத்தலை பாக்குல சத்தியம் வாங்குறது, அப்புறம் எதையாவது சொல்லி ஏமாத்துறது, இதெல்லாம் பண்ணிடுறதுனால மகளிரை ஏமாத்துறதுக்கு தயாராயிட்டாங்க. அதனால நீங்க ஏமாற மாட்டீங்க. நீங்களா தெளிவா இருக்கீங்க, பார்த்தா தெரியுது. ஏமாற மாட்டீங்கன்னு சொல்றாங்க அந்த அம்மா. கண்டிப்பாக அதனால நல்லபடியா இந்த மாவட்டத்தை கொண்டு வரலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மகளிர் பொறுப்பாளர்கள், என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சாப்பாடு தயாரா இருக்கு, சாப்பிட்டு போங்க. சனிக்கிழமை வெஜிடேரியனா நான்வெஜ்? சைவ சாப்பாடா அசைவ சாப்பாடா? அசைவமும் இருக்கு சைவமும் இருக்கு. யாருக்கெல்லாம் சைவ சாப்பாடுன்னு தனியா இருக்கு, அதையெல்லாம் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு திருப்தியா போகணுன்றதா எங்களுடைய வேண்டுகோள். நன்றிமா, பாய்.